வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு மினி vlog பார்க்கலாம். இந்த ராமலிங்கமாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. எங்க ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கங்க. இந்த எக்ஸிபிஷன்ல தீம் என்னன்னா ஃபாரஸ்ட் தீம். ஸோ இங்கே எல்லா விதமான அனிமல்ஸையும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு டெரராக பயங்கரமாக சூப்பராக இருந்தது. எக்ஸிபிஷன்னா யார் தாங்க போகாமல் இருப்பா? வாங்க போகலான்னு சட்டுப்புட்டுன்னு கிளம்பி எக்ஸிபிஷனுக்கு போயாச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமல்ஸையும் என்னோட தம்பியும் பாப்பாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே ரியலாக இருக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க. எல்லாம் நம்மளை பார்த்து வா 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 அப்படின்னு மண்டையாட்டுற மாதிரியே இருந்தது. சிலது டெரராக இருந்தது. என் தம்பியும் பாப்பாவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தம்பி சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா அவனுக்கு டெரராக ஒன்றும் தெரியலை. ஆனால் பாப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பயங்கரமாக சூப்பராக என்ஜாய் பண்ணான். உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா பார்த்துட்டு வெளியே தான் ஆக்சுவலாக எக்ஸிபிஷன்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஒரு தீம் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம வெளியே போனதுக்கப்புறம் தான் அங்கே ராட்டணும், அப்புறம் அந்த போட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். உள்ள ஒரு பெரிய டைனோசரஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கப்பா. இது என்ன எப்படி பார்க்குது? அட அறபோத நாயே, இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதல்ல கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். என்ன வருது? அந்த டார்க் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். என்னமோ ஜூக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தாங்க ரியல் என்டர்டைன்மெண்ட்டே இருக்குது. நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா கடைகள் இருந்தது. என் பாப்பா வெளியே வந்த உடனே அவங்க கேட்குற ஒரே விஷயம் இந்த வாட்டர் போட்டு தான். இதை பார்க்கும்போது நமக்கே ஆசையாக தான் இருக்கும் இந்த போட்டை ஓட்டணும்னு. ஆனால் பெரியவங்க நாட் அலோடு, ஒன்லி ஃபார் கிட்ஸ் தான். எங்கள் பாப்பா எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜாலியாக ஏறி உட்காந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த போட்டில். ரொம்ப நேரம் ஃபன்னாக பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா. இடையில போட் ஃபைட்டெல்லாம் வேற நடந்துச்சு. பார்க்கவே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனாலும் ஓட்டுறா ஓட்டிக்கிட்டே இருக்கா. இதுக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா அப்படின்னு எல்லாரும் தலைமையில கையை வச்சு வாடின்னு பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டுட்டு வர அவள் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தா. தம்பி அங்கிட்ட ஓரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நாங்கள்லாம் டயர்டாகி போய் உக்காந்துட்டோம். எப்போதான் நீ விளையாண்டுட்டு வரியோ வாடா அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். அவளும் பொறுமையாக ஓட்டிக்கிட்டே இருந்தா, பாட்டு பாடிக்கிட்டே. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எவ்வளோ நேரம் தான் ஓட்டுவாங்க? அவங்களுக்கே போர் அடிக்கும்ல. அந்த மாதிரி போர் அடிச்சு போய் போதும்ப்பா நான் ஓட்டுனது, நான் வேற கேமில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டா. ஸோ நாங்களும் நிம்மதியாக அப்பா வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அடுத்து என் தம்பி ஆரம்பிச்சிட்டான் அவனோட அட்ராசிட்டியை. ஸோ அவன் அவனோட பங்குக்கு கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து விளையாண்டுட்டே இருந்தான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யார் தும்புக்கும் போறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த கேப்பில் என்னோட பாப்பா இன்னொரு கேமை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு விளையாடுறதுக்காக உள்ளே போயிட்டா. அது ஒன்றுமே இல்லை, அந்த பலூன் மேலே ஏறி இங்கேருந்து டாப்புக்கு போய் டாப்பில் இருந்து குதிச்சு கீழே வரணும். ஸோ இதுதான் விளையாட்டு. ஸோ அதனால இவங்க ரொம்ப ஆர்வமாக விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. இதில் ஒரு மணி நேரம் ஆனிச்சு. மாதிரி முடிச்சதுக்கு ஃப்ராடு டகுல் மாதிரி பித்தளை மாத்தி போங்க எடுத்தவன் தொகுறு டப்பா கருப்புக்குள்ளா. இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலா ஒண்ணு பண்ண முடியாது. நீ வேற இதோட கொஞ்ச நேரம் இதுல விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு அங்கிருந்து ஸ்லோவா இறங்கி அம்மா நான் விளையாண்டுட்டேன், வேற விளையாட்டை நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விளையாட்டை விளையாடுறதுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
இவங்க இவ்வளோ ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு மைண்டில் வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது என்ன பாட்டுனா, உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கோ, தோளிலே மச்சம் போல ஒட்டிக்கோ, அடடா அல்வா துண்டு இடம் நல்ல வைபாக இருக்குல்ல. ஸோ இந்த பாட்டு தான் வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக வந்து பாப்பாவும் தம்பியும் என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவன் இதில் விளாடுவான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் டைமாக இதில் விளாண்டான், ஆனால் சூப்பராக விளாண்டான். எல்லாருமே வந்து தம்பியை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா குதிச்சு விளாண்டு என்ஜாய் பண்ணான். ஸோ கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்துச்சுன்னு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நம்மளோட முக்கியமான மேட்ருக்குள்ளே போயிட்டோம். வேற என்னங்க, சாப்பாடு தான். இது யாரும் ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே? எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எது உடம்புல ஒட்டும் ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும் ஷின்சா. அப்ப நீங்களே எடுத்து ஓட்டிக்கோங்க. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்காம எல்லாத்தையுமே வந்து சோலோவாக சாப்பிட்டு பாப்பாவே தீர்த்துட்டா. அவ்வளோதான், பர்ஸு காலி ஆயாச்சு. இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோம்னா பட்ஜெட் தாங்காது அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். பாப்பாவும் வந்து பர்ஸை காலி பண்ண சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டு அவளும் கிளம்பி வந்துட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் ஊரில் இந்த மாதிரி வந்து எக்ஸிபிஷன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா என்ன தீமில் எக்ஸிபிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, தட்டா, பாய்.